ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடிடிஸ் வலாக். ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் டியூட்டி தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஃப்ரீ ஃபயர் ஃபஸ்ட் டைம் நம்ம இப்போ ப்ளே பண்ணுறோம். கேமிங் சேனலும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வேறு போஜ் அப்டேட் வேறு விட்டுட்டாங்க. ஸோ நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ எப்படி போய் அந்த வாய்ஸை நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்கிறேன். ஒரு 27 சப்ஸ்கிரைப் வந்தாலும் நான் ஓகே. நான் சொல்கிறேன், 27 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நான் உங்களுக்கு இந்த வாய்ஸ் எப்படி வரும்னு நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொல்கிறோம். ஸோ நல்லா ஜாலியாக கேமிங் சேனலை ஓப்பன் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம புதுசாக தேவ்ஸ் கேமிங்ஸ் அண்ட் vlog அப்படின்னு ஒரு சேனலை ஓப்பன் பண்ணிடணும். உங்களோட பேர் தேவ்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால அவனை போட்டு சாவடிச்சுட்டு இன்னொருத்தனை போட கூட முடியாமல் ஒரு பாயிண்ட் அவன் எடுத்துட்டான் கைஸ். யாரா நீ அப்பா ப்ரோ பிளேயர் கைஸ். அவன் கேட்க நான் அவ்வளோ பிடிச்சமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாட்டா நான் பாட்டு மாதிரி தான் இருப்பேன். அவன் கண்ணுக்கு நம்ம கண்ணுக்கு அவன் பாட்டு பிளேயராக தெரியும். ஆனால் அவளுக்கு அவன் ஃப்ளோ பிளேயர்னு தெரியும் கைஸ். சரி எங்கடா அவன் ஏமாத்து ஆனால் அந்த ஃபோன் மாதிரி இவனை போட ஐயோயோ இவன் பண்ணுற மென்டன் டார்ச்சரில் ஏன்னா எசுகுசுக்கா பண்ணுறீங்க போகிறீங்க ப்ரோ. அச்சோ பிளட் வேறு ஐயோயோ மறையா சாலாடிக்கு போட்டாங்க. ஐயோ சரி அதுக்கு நம்ம மேலே இருந்துக்கலாம். ஸோ ஐயா நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா நான் இந்த கேப்கட்டை VPN ஆன் பண்ணிட்டு இந்த கேப்கட்டை யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி அழகாக ஃபீல் தருது எங்களுக்கு. எனக்கு ரொம்ப ஃபீல் தருது. எனக்கு கேப்கட்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஐஸ். ட்ராக்ஸ்னு ஒன்று வருவாள் இந்த வாய்ஸ் வரும்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அது வரும்போது தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மாதிரி வாய்ஸ் வரணும்னு. ஸோ இதுக்கு ஆல்ரெடியே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. எல்லா யூடியூபருக்கும் தெரியும். நீங்கள் போயிட்டு கேப்கட்டில் எப்படி ஃப்ரெண்டிங் நேமோட வாய்ஸை போடுறதுன்னு சர்ச் பண்ணி பாருங்கள், வரும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா நம்மளோட கமெண்டில் அனுப்புதுன்னா நம்ம தெரியாத சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு கமெண்ட் மட்டும் சொல்லி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அவங்க பார்த்து தெரிஞ்சு அந்த வீடியோவை எடிட் பண்ணி போடுவாங்க. ஸோ எங்கே இருக்கான்னு தரலாம் அந்த எனிமி பையன். ஐயோ நம்ம இது போட்டு அச்சிருக்கேன் ரைஸ். சுடு ஐயோ மைக்கத்தில் ஏந்தி கொண்டேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு ரேபிட் VPN யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் அந்த பவர் VPN ஒன்று யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு எடிட் பண்ண தெரியுதா அப்படின்னு ஃபஸ்ட்டுலாம் நான் GTF 7 ஒரு சேனல் ஓப்பன் பண்ணும்போது எடிட் தான் எனக்கு என்னென்ன தெரியாது. வீடியோ ஷார்ட்ஸில் அதாவது நடு ப்ளஸ் பட்டன் அமுத்தணுமா ஷார்ட்ஸை போட்டோமா அப்படி இருப்போம். இப்போ நம்மளுக்கு வீடியோ எடுக்க தெரிஞ்சிச்சுல, வீடியோ போட தெரிஞ்சிச்சு, தமிழ்லைனை எடிட் பண்ண தெரிஞ்சிச்சு, நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான் டிஃபீட் ஆகிட்டோம் கேஸ். பேசி எனக்கு கூட டிஃபீட் ஆகிட்டோம் கேஸ். என்னடா நீங்கள் யாரா நீங்கள் அப்படி போனது எங்களுக்கு ஊனது அது யாரு என்று தெரியவில்லை. மேலும் பல குறைகள் டிடி நெக்ஸ்ட் லெவல் பார்த்தேன். அதில் போய்ட்டு பிடிச்சிச்சு. ஸோ இந்த ஒரு மேட்ச்க்கு அப்புறம் முடிச்சிடும் என்ன போகணும். ஸோ வாய்ஸே நம்மளுக்கு வாய்ஸ் அப்கிரேட் பண்ணுறது இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு கைஸ். ஆமாம் வாய்ஸை அப்கிரேட் பண்ண முடியுது அப்படின்னு நம்மளாம் பெரிய ஆள்ப்பா அப்படின்னு நினச்சி திடீர்னு நான் மேட்ச் ஆடினும் போது பார்த்தா ஒரு ஓட்டர் கம்பிந்து. சரி ஓட்டர் கம்பி அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். திடீர்னு பார்த்தா எனிமி சுடுற மாதிரி இது. என்னென்னா பார்த்தா அது ஓட்டர் கம்பி மாதிரி தான் பிளாக் கலரில் இருந்தான். நான் ஓட்டர் கம்பி நினச்சிட்டேன். ஒரே சிரிப்பு நானே என் ஃப்ரெண்டெல்லாம் ஒரே சிரிப்பு அவ்வளோ இருந்தது. ஸோ இதை நான் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். வாய்ஸ் ஓவர் நீங்கள் அதே வாய்ஸ் ஓவரை கொடுக்க முடியும். ஸோ நான் வாய்ஸ் ஓவர் தப்பாக கொடுத்துருவேன். எங்களா அந்த எனிமி அந்த பிளாக் கலர் எருமையை போடு எருமனை போடு
பிடிஎலி மோனா ஃபேனா போடு அப்படின்னு சொல்ற மாதிரி 2 பாயிண்ட் ஏத்தாச்சு விக்டரி அப்படின்னு துப்பாக்கி வச்சு திடீர்னு நிறைய கண்ணை நான் எடுத்து கொடுத்துட்டான் போல பேத்திக்காரன் 2 பாயிண்ட் எடுத்துட்டோம் முன்னு மேல ஐயோ செட்டிங்ஸ் அவரசியாம பண்ணிட்டோம் சேஞ்ச் பண்ணிட்டோமே திடீர்னு நான் என் ஃப்ரெண்டு வந்து செட்டிங்கை சேஞ்ச் பண்ணிட்டான் மச்சான் யாரா நீ எங்கேருந்துதான் வந்திருக்க அப்படின்னு தோணுது அவன் ஒரு எக்ஸாண்ட் விட்டான் நான் வந்துட்டு அவன் மெயின் பாயிண்ட் அந்த விட்டேன் அவன் மெயின் பாயிண்ட் அந்த மெயின் பாயிண்ட் அந்த விட்டாச்சு எக்ஸாக்டு மெயின் பாயிண்ட் விடுறதுக்கு நம்மளோட பவர் எப்படி மஸ் டக்கர் அப்படின்னு இது ஃப்ரீ ஃபயர்னாலே நம்ம தான் எப்பயுமே நம்ம தான் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நான் கேப்கட்டில் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறேன் ஸோ கேப்கட்டுக்குள்ளே VPN போயிட்டு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு கேப்கட்டுக்குள்ளே போயிட்டு நியூ ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஏற்ற வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ரெஸ் பண்ணிட்டு அதை சும்மா ஏதாவது ரெக்கார்ட் பண்ணணும்னா ரெக்கார்ட் பண்ணி ட்ராக்ஸ் வாய்ஸ் உள்ள போயிட்டு வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த வாய்ஸ் சேஞ்சர் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டா வாய்ஸ் சரி நானே செட்டிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிடணும் போது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டான் ஒரு பாயிண்ட் தான் பிஜி இருக்கு மேலும் பல கொலைகள் நம்மளோட செட்டிங்ஸை போடணும் அவருக்கே ஸ்காரு அந்த ஒருத்தனை பார்த்துட்டேன் ஒரு இனிமையை பார்த்துட்டேன் எங்க பார்த்தீங்களா பார்த்துட்டேன்டா தம்பி அம்பி பார்த்தாச்சு எங்கக்கா இங்கே தான் இருக்காங்க ஐஸ் அவனை போட்டு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா டே போ அப்படின்னு போட்டு என்ன சாவிச்சிட்டாங்க ஐஸ் 2 பாயிண்ட் அவன் எடுத்துட்டான் இப்போ நம்ம 3 பாயிண்ட் எடுக்க வேண்டிய சுற்று 3 பாயிண்ட் இருக்கா அவன் 3 பாயிண்ட் எடுத்தாவின்னு நான் 2 பாயிண்ட் எடுத்தாவின் ஐஸ் 1 பாயிண்ட் எடுத்து 2 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு என்னங்க குறைச்சல் ஆனால் யாராவது பொண்டாட்டி 100 வருஷம் வாழ்வானாடா நான் வாழ்வேன்டா என் பொண்டாட்டி விட அப்படின்னு சுற்றி நிற்கிறேன் நான் ஃப்ரீ ஃபயர் லவர்னு சுற்றி நிற்கிறேன் நான் ஃப்ரீ ஃபயர் லவன் என்று அடிக்கப்படும் நான் ரொம்ப அழகா இப்பா ஒரு வழியா 4 பாயிண்ட் எடுத்தாச்சு திடீர்னு என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை மேலும் பல கொலைகள் ஆகிவிட்டது என்று அழைக்கப்படுகிறது சொல்லிக்கலாம் நீ சொல்கிறோம் ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம் ஏன்னா எங்கள் அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க வீடியோ தொடர்ந்து முடிச்சுக்கணும் நான் தான் உங்கள் தேவ் இது உங்கள் டி